தீனதையாளோ தீனதையாளோன்னு பக்தாள்லாம் சொல்றாள். நம்பினவாளை ஏமாத்திட்டியே ராமா, இது நியாயமான்னு அவர் பாடுறார். யாரை ஏமாத்திருக்கான் ராமர்? நமக்கு எல்லாம் விளையாடுவணும்னு கவலைப்படாதீங்க, சொப்பனத்தில் கூட வரமாட்டான். அதனால இனிமே தாங்க முடியாத ராமாங்கிற மயங்க விழுந்து ராமருடைய திருமேனி மேலப்படுமா? அனுமார் கொண்டிதானே பட்டது. அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு ராமதாசரை கட்டிண்டான். दीन दयालो दीन दयालो दीन दया पर दयालो दीनदयालो दीनदयालोன்னு பக்தாள்லாம் சொல்றாள். என் விஷயத்துல காணும். शरणागत त्राण बिरुदंगुड उगव करुणिंदु भद्राचल हर राम दास पुरा. சரணாகதி பண்ணவாளை ரட்சிக்கிறவன் சரணாகத ரட்சகன் வத்சலன் எல்லாம் பேர் வச்சுருக்கியே, என்ன காப்பாத்து. கோபம் வந்துடுது, இனி உன்னை கூப்பிடவே மாட்டேன். 12 வருஷமா அழறேன். இப்போ நான் 5 நிமிஷத்தில் சொல்றேன், 12 வருஷமா அழுதுருக்காரு. நான் உன்னை இனிமே கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா காப்பாத்துறவன் அன்னைக்கே காப்பாத்திருப்ப. நீ எப்ப வரலையோ நீ ஏமாத்தி விட்ட. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரான். உனக்கு ஏதாவது ஆத்துல சொல்லிட்டு வரணும்னா சொல்லிட்டு வாங்குறான். ராஜ சேவகாள், சம்சாரம் இருக்கா, குழந்தை இருக்கா, ஆத்துக்கு தானே போகணும். போகல, நேரா ராமர்கிட்ட போன. நான் தப்பே பண்ணல. ஒரு காலம் இது தப்புன்னு ராஜா தண்டனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணினா நீங்க பத்ராச்சலத்துல சும்மா நிற்க கூடாது, உன் தம்பியோட என்னை காப்பாற்ற வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. 12 வருஷமா கூப்பிட்டுருக்காரு. 12 வருஷமா பகவான் வரல. నమ్మిన వారిని మోసము చేసేది న్యాయము కాదురా రఘునా. இந்த கீர்த்தனை பாடவே மாட்டான், பஜனையில பாடவே மாட்டார். ஏன் பாட மாட்டான்? அவரோட கஷ்டம். நீ நம்பினவாளை ஏமாத்திட்டியே ராமா, இது நியாயமான்னு அவர் பாடுறார். யாரை ஏமாத்திருக்கான் ராமர்? அது அவருடைய கஷ்டம். அந்த கஷ்டத்தில் அவர், அதுவும் இல்லாமல் யாருக்கு என்ன தெம்புன்னு பகவானுக்கு தெரியும். இவர் உனக்காச்சு எனக்காச்சுன்னு பகவான்கிட்ட எதிர்த்து நிற்கிறவராம். அவ்வளவு பக்தி உள்ளவர். அதனாலதான் விளையாடினான். இதுக்கு தான் பஜனையே பண்ணக்கூடாதுங்கிறது, இதுக்கு தான் ராம பக்தியே பண்ணக்கூடாதுங்கிறது. அடி வாங்கினார் பத்தியா, அப்படின்லாம் தோணக்கூடாது. நம்ம கிட்ட வரவே மாட்டான் பகவான். பக்தி இருந்தான்னா வரத்துக்கு பேசிக்க அங்க பூர்ண பக்தி. அப்ப விளையாடி பார்க்கறான். நமக்கு எல்லாம் விளையாடுவணும்னு கவலைப்படாதீங்க, சொப்பனத்தில் கூட வரமாட்டான். நாம அந்த பாதையிலேயே போகல. நம்மீன அதனாலதான் இந்த கீர்த்தனை பாடுறது இல்லை. அவருடைய சிரமம். பகவான் கட்டிண்டு அழறானு. 10 வருஷம் அடி வாங்கிட்டு போட்டோம். ராமருடைய திருமேனி மேலப்படுமா? அனுமார் கொண்டிதானே பட்டது. சீதையை தவிர யாருக்கு பட்டது? அனுமார் கொண்டிதானே. அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு ராமதாசரை கட்டிண்டான். பிரபோ என்ன கருணைன்னார். நான் உன்னை அடிவாங்க விட்டுட்டேனேன்னு அழறானா ராமன். அழறார். இது அவருக்கு அந்த சக்தி இருக்கு, பார்க்கிறான் பகவான். ஆனா அவர் சொல்றார், இனி உன்னை நான் கூப்பிட மாட்டேன். డబ్బులకై నేను దబ్బలు పడినది, డబ్బులకై దబ్బలు అబ్బర. ராமரை பார்த்து ஏன் அடி வாங்குறேன்? இந்த ராஜாங்க படத்தை எடுத்து செலவழிச்சுட்டு அடி வாங்குறேன். என் சம்சாரத்துக்கு போட்டேனா, பிள்ளைக்கு போட்டேனா, யாருக்கு நகை நட்டு பண்ணி போட்டேன்?
கீர்த்தனத்தில் கணக்கு கொடுக்குறார். நான் எடுத்த பணத்துக்கு இன்ன செலவுன்னு, இத்தனை நகை பண்ணி போட்டேன், ஒவ்வொரு நகையும் இன்ன வேல்யூ கணக்கு கொடுக்குறாரு எடுத்த பணத்துக்கு. நான் பணத்தை எடுத்ததுக்கு தானே அடி வாங்குறேன். இது நியாயமா? நிப்பரமுக ராமா அப்பா தாளனூரா, என்னால இனிமே தாங்க முடியாத ராமாங்கிற மயங்கி விழுந்துட்டேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.